ஏன் இந்த புத்தகம் உலகத்திற்கு தேவை என்றால், புத்தகம் என்று ஒன்று இல்லாவிட்டால் நீங்கள் யோசித்து பாருங்கள், வரலாறு என்ற ஒன்றே இருக்காது. இத்தனை வரலாற்று நாயகர்களாக சித்தரிக்கப்படக்கூடிய எல்லா மன்னர்களும் புத்தகத்தின் வழியாகத்தான் நமக்கு அறிமுகமானார்கள். ஒரு அக்பரை, ஒரு பாபரை, ஷாஜஹானை, சோழர்களை, இந்தியாவை ஆண்ட பல்வேறு பெரிய மன்னர்களை, அவர்களுடைய வெற்றியை எல்லாம் நீங்கள் எப்படி தெரிந்து கொண்டீர்கள்? புத்தகத்தின் வழியாகத்தான் தெரிந்து கொண்டீர்கள். ஒரு புத்தகம் 2000 வருடமாக ஒரு சமூகத்தில் இன்னும் உயிரோடு இருக்கிறது என்றால் அது எவ்வளவு பெரிய ஒரு மாயம்! அது ஏன் நமக்கு சாதாரணமாக தெரியுது? ஒருவர் சந்தோஷமாக இருப்பதை பார்த்து இன்னொருவருக்கு பிடிக்கவில்லை என்பதற்கு ஒரு நாள் வரலாறு அல்ல, 1000 வருட வரலாறு இருக்கிறது. உங்கள் கூடவே இருக்கக்கூடிய, உங்களோடே வளர்ந்த, உங்கள் வீட்டில் ஒருவராக இருக்கக்கூடிய ஒருவருக்கே உங்கள் வளர்ச்சி பிடிக்கவில்லை என்பது காலத்தில் மாறாமலே இருக்கிறது. சாதாரணமாக நாம் கேட்ட, சிறு வயதில் கேட்டு விளையாடிய நிறைய கதைகள் 1000 2000 வருட பழமையானது. ஆனால் 1000 வருஷம் 2000 வருஷமாக அந்த கதையை கேட்டுக்கிட்டு இருக்கோங்கிறதே அந்த கதையை கேட்கும் போது இல்லை. இப்போ கூட ஒரு குழந்தையை கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு நரி கதையை, ஒரு யானை கதையை, சிங்க கதையை சொல்லுங்க, கேட்கும். அந்த கதை இன்றைக்கல்ல, ஈசாப்பு என்றைக்கோ சொன்ன கதை, ஏதோ ஒரு கிரேக்க தேசத்தில் சொன்ன கதை. இத்தனை கடல் கடந்து, இவ்வளவு மனிதர்கள் கடந்து, இவ்வளவு காலத்தை கடந்து அந்த கதை நம்மிடம் வந்திருக்கிறது. நம்மை கடந்து இன்னும் அடுத்த தலைமுறைக்கு செல்லும் என்றால், கதைகள், இலக்கியம், கவிதை என்பது காலத்தை தாண்டியது. அதன் மீது காலத்தினுடைய தூசி படியாது. நண்பர்களே, ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் சென்னையில் ஒரு மேன்ஷன் அறையில் இருந்தேன். திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய ஒரு மேன்ஷன் அறையில். சென்னையில் எனக்கென்று ஒரு அறை கிடையாது, நிறைய அறைகளில் நான் தங்கியிருக்கிறேன். அப்படி ஒரு மேன்ஷன் அறையில் நண்பர்களோடு ஒருவனாக தங்கியிருந்த போது, ராஜ மார்த்தாண்டன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தமிழினுடைய ஒரு கவிஞரை அந்த மேன்ஷனில் பக்கத்தில் சந்தித்தேன். அவர் ஒரு அந்த காலத்தில் ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்பு கொல்லிப்பாவைங்கிற ஒரு சிற்றிதழை நடத்தினவர், கவிஞர், பத்திரிகையாளர். அவருடைய அறை இன்னொரு மேன்ஷனில் பக்கத்தில் தான் இருந்தது. அதை பார்ப்பதற்காக அவர் கூடயே பேசிக்கிட்டு போனேன். அவர் அறை கதவை திறந்தார். உள்ளே போனால் உள்ள ஒரு ஆள் படுக்கக்கூடிய அறை அது. அவர் படுப்பதற்கான கட்டில் அவருடைய இடத்தை தவிர அந்த அறை முழுவதும் புத்தகம். அவரை சுற்றி முழுவதும் புத்தகம். அவர் காலடியில் புத்தகம், கட்டிலுக்கு கீழே புத்தகம், ஜன்னல் விளிம்பில் புத்தகம். அந்த அறைக்குள்ளாடி அவர் புத்தகங்களுக்கு நடுவில் அவர் நடக்கிற அளவுக்கு தான் இடம் இருக்குது. அவர் நடந்து போவார், அந்த படுக்கையில் படுத்துக்கிடுவார். தலைமாட்டில் அவருடைய தலையணைக்கு 2 பக்கம் புத்தகம். கிட்டத்தட்ட புத்தகங்களுக்கு உள்ளாடி அவரும் வாழ்ந்துட்டு இருந்தார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. புத்தகம் படிப்பவர்களை நமக்கு தெரியும். புத்தகம் வாங்குவாங்க, வைத்திருப்பாங்க, அது அலமாரியில் வைத்திருப்பாங்க. சிலர் அவங்க வீட்டிலேயே நூலகம் அமைத்து வைத்திருப்பார்கள். இவர் புத்தகங்களுக்குள்ளாடி ஒரு சின்ன இடத்தை தான் படுப்பதற்காக ஒதுக்கி வைத்துக்கொண்டு அதுக்குள்ளாடி படுத்துட்டு இருக்கிறாரே, எவ்வளவு நேசம் புத்தகத்தின் மீது! அவர் ஒரு வேலைக்காக சென்னைக்கு வந்தவர், இலக்கியத்தின் மீது பற்று கொண்டவர், எழுத்தாளர்களை, எழுத்தின் மீது அவ்வளவு நேசத்துக்குரியவர், நல்ல கவிதைகளை எல்லாம் தேடி தொகுத்து தமிழினுடைய சிறந்த கவிதைகளை தொகுப்பு நூலாக வெளியிட்டிருக்கக்கூடியவர். இவ்வளவு வேலை செய்திருக்கக்கூடிய ஒருவர் படிப்பு 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 என்று என்ன தேடுகிறார்? அவருடைய சொந்த ஊர் நாகர்கோவில் பக்கத்தில் கூட ஒரு கிராமம். அங்கிருந்து சென்னைக்கு வந்து, நாம் போல நிறைய பேர் வேலைக்கு வந்தவர்கள் என்ன செய்வாங்க? வேலையை பார்ப்பார்கள், சம்பாதிப்பார்கள், வீடு கட்டுவார்கள், வசதியை பெருக்கிக் கொள்வார்கள். இன்னும் போனால் மேலே 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 போவது எப்படின்னு பார்ப்பாங்க. இவரோ அறிவைத்தான் மேலே மெடுத்திக் கொள்ளணும்னு நினைக்கிறார், அனுபவங்களை சேகரித்துக் கொள்ளணும்னு நினைக்கிறார். எல்லா இலக்கியங்களையும் என் வாழ்நாளுக்குள்ளெல்லாம் படித்த முடியாதாங்கிற ஆசையில் பழைய புத்தக கடையில் கிடைக்கிற புத்தகங்களை எல்லாம் வாங்கி வைத்திருப்பார். புத்தக விமர்சனத்துக்காக அனுப்பப்படக்கூடிய புத்தகங்களை எல்லாம் வாங்கி படித்து அறை முழுக்க வைத்திருந்தார். எனக்கு அந்த காட்சி என் வாழ்நாளிலே மறக்கவே முடியாத ஒரு காட்சி. புத்தகத்தை நேசிப்பவர்களுக்கு புத்தகம்தான் உலகம். புத்தகங்கள் சூழ வாழ்வது என்பதுதான் வாழ்க்கையில் மகத்தான விஷயம். புத்தகங்களை விரும்புகிற, சேகரிக்கிற, வாசிக்கிற எல்லோருக்குமே ஒரே கனவுதான் இருக்கிறது. அது வீட்டில் ஒரு சின்ன நூலகத்தை வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான். எல்லோருக்கும் வாழ்க்கை அதை கொடுத்துடல. ஆனால் சிலருக்கு அந்த கனவு இருக்குது. என்ன அப்படின்னா, வீடு கட்டினா ஒரு சின்ன லைப்ரரியாவது வச்சுக்கணும் அப்படின்னு. நிறைய பேர் அதை சாதிக்கக்கூட செய்தார்கள். சம்பாதித்து வீடு கட்டுகிற நேரத்தில் ஒரு அறையை ஒதுக்கி அறை முழுக்க புத்தகங்களை வாங்கி நிரப்பினார்கள். ஆனால் நிரப்பிய உடனே படிக்கிறதுக்கு நேரம் எல்லாம் போயிடுச்சு. இன்னும் சொல்லப்போனால் அவர்களுக்கு படிக்கிற வயதை தாண்டி விட்டார்கள். முதுமையின் போது அவர்கள் உண்மையில் ஒரு முதியவர் புத்தகத்தை நாடி போவது என்பது இந்த வாழ்க்கையிலிருந்து விடுபடுவதுக்கு தான், இன்றைய பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதுக்கு தான், பழைய சந்தோஷங்களை அனுபவித்துக் கொள்வதுக்கு தான். ஆனால் இளமையிலேயே உங்களுடைய 20 வயது, 25 வயது, 30 வயதில் உங்கள் வாழ்க்கையை தொடங்கும் போதே
உங்கள் வீட்டில் உங்களுக்கென்று ஒரு நூலகம் வேண்டும், அதில் நிறைய புத்தகங்கள் வேணும். அன்றாடம் நீங்கள் எப்படி உங்கள் அலமாரியை திறந்து புதிய உடைகளை எடுத்து அணிந்து கொள்கிறீர்களோ அதுபோல் அன்றாடம் உங்களுக்கு விருப்பமான ஒரு புத்தகத்தை எடுத்து படித்து அதை கொண்டு போய் அங்கே வைக்கணுங்கிற ஆசை புத்தகம் படிக்கிற எல்லோருக்குமே இருக்குது. அந்த வாழ்க்கை வசதி எல்லோருக்கும் கிடைக்கல. ராஜா மார்த்தாண்டன் போன்றவர்கள் எல்லாம் ஒரு சொற்ப ஊதியத்தில் வாழ்ந்த ஒருவர். ஆனால் இலக்கியம்தான் வாழ்க்கை, புத்தகம்தான் வாழ்க்கை, எழுத்து தான் வாழ்க்கை, எழுத்தாளர்கள் தான் என் உலகம் என்று ஒரு வாழ்ந்திருக்கிறார் என்றால் உலகத்தினுடைய பார்வையில் இவரெல்லாம் தோற்றவராக இருப்பார்கள். ஆனால் என் வரையில் இவர்தான் மகத்தான மனிதர். இவரை போன்றவர்களால் தான் இந்த மொழியும் இலக்கியமும் புத்தகங்களும், இன்னும் சொல்லப்போனால் இலக்கியத்தை நேசிக்கிற மனிதர்களும் நம்பிக்கையோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நான் அந்த அறையில் உட்கார்ந்துருக்கும் போது அவர் சொன்னார், ஒரு தண்ணி பாட்டில் வச்சுருக்கிறேன், அதில் தண்ணி பிடிச்சிக்கிடுவேன், தண்ணி குடிச்சிக்கிட்டே இருப்பேன், புத்தகம் படிச்சுக்கிட்டே இருப்பேன், அவ்வளோதான் என் வாழ்க்கை. ஏன் புத்தகம் படிப்பவர்களுக்கு பெரிய ஆசைகள், பெரிய கனவுகள், மிகப்பெரிய பணத்தை சேர்த்து விட வேண்டும், மிகப்பெரிய செல்வத்தை சேர்த்து விட வேண்டும் என்ற கனவெல்லாம் வரமாட்டேங்கிறது அப்படின்னா காரணம் அவர்களுக்கு இந்த வாழ்க்கையில் எது நிஜம், எது நிற்கும், எது நிலைக்காது, எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்ற எல்லா பாடங்களையும் புத்தகங்களே கொடுத்து விடுகிறது. நண்பர்களே, ஏன் இந்த புத்தகம் உலகத்திற்கு தேவை என்றால், புத்தகம் என்று ஒன்று இல்லாவிட்டால் நீங்கள் யோசித்து பாருங்கள், வரலாறு என்ற ஒன்றே இருக்காது. இத்தனை வரலாற்று நாயகர்களாக சித்தரிக்கப்படக்கூடிய எல்லா மன்னர்களும் புத்தகத்தின் வழியாகத்தான் நமக்கு அறிமுகமானார்கள். ஒரு அக்பரை, ஒரு பாபரை, ஷாஜஹானை, சோழர்களை, இந்தியாவை ஆண்ட பல்வேறு பெரிய மன்னர்களை, அவர்களுடைய வெற்றியை எல்லாம் நீங்கள் எப்படி தெரிந்து கொண்டீர்கள்? புத்தகத்தின் வழியாகத்தான் தெரிந்து கொண்டீர்கள். ஒரு கோட்டைக்கோ அல்லது ஒரு பழைய கல்வெட்டிற்கோ அல்லது எங்காவது இடிபாடுகளுக்கோ போனால் அந்த இடிபாடுகளை பார்க்கலாம். ஆனால் யார் வாழ்ந்தார்கள், எப்படி வாழ்ந்தார்கள், அங்கே என்ன நடந்தது, எதனால் தோற்று போனார்கள், எதனால் ஜெயித்தார்கள் என்ற எந்த வரலாற்று தகவலும் அங்கே காண முடியாது. ஒருவேளை நீங்கள் வரலாற்று அறிஞராக இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டுகளை படித்து அதில் இருக்கக்கூடிய செய்திகளை தெரிந்து கொள்ளலாம். ஆனால் ஒரு சாமானிய மனிதனுக்கு இந்த கோட்டை ஏன் இடிந்து போனது, இந்த நகரம் எப்போது கட்டப்பட்டது, இங்கே யார் வசித்தார்கள், என்ன இங்கே நடந்தது, எதுவுமே தெரியாது. 2 புத்தகங்கள் இருக்கிறது. ஒன்று வரலாற்று சம்பவங்களாலேயே எழுதி செல்கிற, கற்பனை கலந்து வரலாற்றை நிஜமாக்குகிற நாவல்கள். ஒரு வரலாற்று புத்தகத்தை படிப்பதை விட வரலாற்று நாவலை படிப்பதில் நமக்கு அதிகம் விருப்பம் இருக்குது. ஏன்னா வரலாறு அங்கே தான் இயங்க தொடங்குகிறது. ஒரு குதிரையினுடைய காலடி ஓசையை நாம் நாவல் படிக்கும் போது தான் கேட்குறோம். மன்னர்களுடைய அன்றாட உணர்ச்சிகளை எல்லாம் நாம் நாவல் வழியாக தான் தெரிந்து கொள்கிறோம். வரலாற்று புத்தகத்தில் இதே தகவல்கள் தான் இருக்குது. நான் பள்ளியில் படிக்கும்போது வரலாற்று பாடத்தை ஆசையாக படிப்பேன். ஆசிரியர் இந்த பாடத்தை சொல்லும்போது கரும்பலகை பக்கம் போகவே மாட்டார். ஒரு கணித ஆசிரியருக்கு கரும்பலகை தான் உலகம். அவர் எல்லாவற்றையும் வரைந்து போடுவார், சொல்லுவார், குறிப்பெழுத சொல்லுவார். வரலாறு பேராசிரியருக்கு, அவருக்கு ஆசிரியருக்கு கரும்பலகையிடம் வேலையே இருக்காது. ஆண்டினுடைய பெயர், அரசருடைய பெயர் தான் எழுதுவார். ஏர் என்ன சொல்லுவார் என்றால், கற்பனை செய்து பாருங்கள், அந்த காலம் எப்படி இருந்தது, அன்றைய மக்கள் எப்படி இருந்தார்கள், என்ன உணவு உண்டார்கள், என்ன உடை உடுத்தினார்கள், எப்படி அவர்களுக்கு வரி விதிக்கப்பட்டிருந்தது, எல்லாவற்றையும் கற்பனை செய்து பாருங்கள். அதற்கு தேவையான சாட்சியங்களை தேடுங்கள். அந்த சாட்சியங்களை கொண்டு உங்கள் கற்பனை நிஜம் என்று நிரூபியுங்கள் என்று சொல்லுவார். அப்படி நிரூபிக்கப்பட்டு, அந்த நிரூபிக்கப்பட்டதனுடைய ஆதாரமாக இருக்கக்கூடிய புத்தகங்கள் தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லா புத்தகங்களுமே. புத்தகங்களோடு வாழக்கூடிய இந்த மனிதர்களை எனக்கு மிகவும் பிடிக்கிறது. காரணம் என்ன என்றால், நானும் அவர்களில் ஒருவன். நான் ஒரு புத்தகம் எழுதினேன், வீடு இல்லாத புத்தகங்கள் என்ற அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு. என்னுடைய நண்பர் கேட்டார், அது என்ன சார் வீடு இல்லாத புத்தகங்கள் என்று. சாலையோரத்தில் விற்கப்படக்கூடிய புத்தகங்கள் எல்லாம் வீடில்லாத புத்தகங்களாம். அந்த புத்தகங்களுக்கு என்று சொந்த வீடு இல்லை. வீடில்லாத மனிதர்களை நமக்கு தெரியும், ஆனால் வீடில்லாத புத்தகங்கள் தான் சாலையோரத்தில் விற்கப்படுகின்றன என்று வர்ஜீனியா வோல்ஃப் அப்படிங்கிற பிரிட்டனை சேர்ந்த பெண் எழுத்தாளர் எழுதியிருக்கிறாங்க. எனக்கு அந்த தலைப்பு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால தான் அதை வைத்தேன். ஆனால் நான் இன்று சொல்லப்போவது வீடில்லாத புத்தகங்களை பற்றி அல்ல, புத்தகம் இல்லாத வீடுகளை பற்றி. புத்தகம் இல்லாத வீடுகளை பற்றி தான் நான் தொடர்ந்து யோசித்துக் கொண்டே இருக்கிறேன். எப்படி இவர்களால் புத்தகம் இல்லாமல் வாழ முடிகிறது? உணவில்லாமல் வாழ்வார்களா? உடை இல்லாமல் வாழ்கிறார்களா? அல்லது தண்ணீரே குடிக்காமல் பல நாள் நான் இருந்தேன் என்று யாரையாவது காண முடியுமா என்ன? இல்லையே. ஏன் புத்தகம் தேவையில்லை? புத்தகம் இல்லாத வீடுகள் என்று இவ்வளவு வீடுகள் இருக்கின்றனே. காரணம், புத்தகம் தேவையில்லை என்று நினைக்கிறார்கள். புத்தகம் படிப்பவர் தோற்றவராக நினைக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் புத்தகத்தின் வழியாக பெறுகிற தெளிவு வேண்டாம் என்று நினைக்கிறார்கள்.
புத்தகம் இல்லாத வீடு என்பது உண்மையில் எனக்கு கோபம் எல்லாம் அவர்கள் மீது வருவதில்லை, வருத்தம் தான் வருகிறது. காரணம் என்ன தெரியுமா? உங்கள் வீட்டில் இருட்டடைய விட்டால் சொல்லுவார்கள், ஒரு சிறு விளக்கையாவது ஏற்றி வைக்கக்கூடாதா, வீட்டில் அந்த ஒளி பரவட்டுமே என்று. எங்காவது தூரமாக நடந்து போனால் அங்கே ஒரு விளக்கு தெரிந்தால் நம்பிக்கை வரும், அங்கே விளக்கு எரிகிறது, யாரோ இருக்கிறார்கள் என்று. அந்த விளக்கு நம் வீட்டிலே ஏற்றி வைக்கப்படும் போது நமக்கு ஒரு வெளிச்சம் உண்டாகும். அந்த வெளிச்சம் என்ன தரும் தெரியுமா? துல்லியமாக நமக்கு எந்த பொருள் எங்கே இருக்கிறது என்று காட்டித்தரும். இன்னொன்று, நாம் கையால் அதை எடுக்கும்போது முழுவதுமாக பற்றி கொள்ள உதவி செய்யும். இருட்டுக்கு வேறு ஒன்றுமே பயம் இல்லை. இருட்டு என்பது எந்த பொருளையும் எந்த பொருளாகவும் காட்டாது. நீங்கள் எடுக்க வேண்டிய பொருளுக்கு பதில் வேறு ஒன்றை எடுத்து விடுவீர்கள், செய்ய வேண்டிய காரியத்துக்கு பதில் இன்னொன்றை செய்து விடுவீர்கள். வெளிச்சம் உங்களுக்கு ஒரு உறுதுணையை தருகிறது. ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருந்தால் பாதுகாப்பாக இருக்கிறோம்னு அர்த்தம். கிராமப்புறங்களிலெல்லாம் என்ன செய்வார்கள் என்றால், வீட்டில் அந்த கணவர் வெளியே போயிருக்கிறார் என்றால் அவர் வருகிற வரை வீட்டில் விளக்கை எரிய விடுவார்கள். அது வீடு அவருக்கு காத்திருக்கிறது என்பதை நினைவூட்டுவதற்கும் அந்த வெளிச்சம்தான். இன்னொரு பக்கம் அந்த வெளிச்சம் எரிந்து கொண்டிருக்கிறது, யாரோ வரப்போகிறார், அந்த வீடு பாதுகாப்பானது என்பதை உலகுக்கு உணர்த்துகிறார்கள். இப்படி ஒரு வெளிச்சம் ஒன்றை உணர்த்துவது போலதானே புத்தகம் திறக்கப்பட்டால் ஒரு வெளிச்சம் உங்களுக்கு கிடைக்கிறது. ஒரு புத்தகத்தை நீங்கள் புரட்டுகிறீர்கள், புத்தகத்துக்குள்ளிருந்து ஒரு வெளிச்சம் வருகிறது. அது என்ன வெளிச்சம்? நீங்கள் எந்த வயதில் என்ன புத்தகம் படிக்கிறீர்களோ அதற்கு தக்க அந்த புத்தகத்திலிருந்து வரக்கூடிய வெளிச்சத்திற்கு வண்ணம் வேறு. குழந்தையாக நான் இருந்தபோது புரட்டிய புத்தகத்தில் வண்ண வண்ண வெளிச்சங்களை பார்த்தேன். ஒரு மன்னர் வருகிறார், ஒரு தேவதை கதை இருக்கிறது, எங்கோ ஒரு இன்னொரு மாய உலகத்திற்கு சென்று திரும்பி வருகிறோம் என்றால் வண்ண வண்ணமான விளக்குகள். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வயதும் அனுபவமும் வளர வளர நான் படித்த புத்தகத்தில் இருந்தெல்லாம் எப்படிப்பட்ட விளக்குகளை பார்த்திருக்கிறேன் என்றால், அந்த புத்தகத்திலிருந்து கிடைக்கக்கூடிய வெளிச்சம் போல இந்த உலகமும் இருந்துவிடக்கூடாதா என்று நம்புகிற அளவுக்கான வெளிச்சம். உண்மையில் ஒரு புத்தகத்தை நீங்கள் மூடுகும் போது புத்தகத்தினுடைய கடைசி பக்கத்தை தான் மூடினீர்களே தவிர புத்தகத்தை மூடவே இல்லை. நீங்கள் கடைசி பக்கத்தை மூடிவிட்டு உங்கள் மனதிற்குள் அந்த புத்தகத்தை கொண்டு சென்றுட்டீங்க. உங்கள் மனதில் நீண்ட காலம் அந்த புத்தகம் இருக்கும். நீங்கள் படித்து காணாமல் போன அல்லது தொலைத்து விட்ட புத்தகம் போல மனதிலிருந்து தொலைந்து போய்விடாது. உங்கள் மனதின் ஒரு மூலையில் ஒரு நூலகம் இருக்கிறது நண்பர்களே. அங்கே நீங்கள் விரும்புகிற புத்தகங்களை மட்டும்தான் வைத்திருக்கிறீர்கள். உங்கள் நினைவு என்ற ஒரு கை நீண்டு அங்கே இருக்கக்கூடிய புத்தகத்தை புரட்டி தேவையான பக்கங்களை எல்லாம் எடுத்து அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருக்கு. முழு கம்பராமாயணத்தையும் தன் மனதில் வைத்திருக்கக்கூடிய மனிதர்களை எனக்கு தெரியும். முழு திருக்குறளை தன் மனதில் வைத்திருக்கிறவர்களை தெரியும். மறக்க முடியாத கவிதைகளை, கதைகளை தன் மனதிலேயே ஒரு நூலகமாக வைத்திருக்கக்கூடிய மிகச்சிறந்த மனிதர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். ஆனால் அவர்களையெல்லாம் நாம் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களாக நினைக்கல, நாம் அடைய வேண்டிய நம்மளுடைய ஆதர்சங்களாக நினைக்கல. அவர்களை எல்லாம் இந்த உலகம் கேலி செய்கிறது, பரிகசிக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இவர்களுக்கு பிழைக்க தெரியாதவர்கள் என்ற ஒரு பட்டம் இருக்கிறது. உண்மையில் அவர்கள் அதை பொருட்படுத்த மாட்டார்கள். ஏன் தெரியுமா? உலகம் எதைத்தான் கேலி செய்யவில்லை. வெற்றி பெற்ற எல்லா விஷயங்களும் முதலில் கேலி செய்யப்பட்டன, அவமானப்படுத்தப்பட்டன, துரத்தப்பட்டன, முடிவில் வெற்றி பெற்றுவிட்டன. முடிவில் வெற்றி பெற்ற பிறகு அந்த வெற்றி என்ன சொல்லுகிறது என்றால், உங்கள் எல்லா கேலியும் ஒரு வெற்றியால் வாயை மூட வைத்து விட முடியும். அந்த வெற்றி எப்படிப்பட்ட வெற்றி? யோசித்து பாருங்கள். தமிழ் இலக்கியத்தில் நிறைய புத்தகங்கள் 500 வருடம், 1000 வருடம், 2000 வருடங்கள் கடந்து இருக்கிறது. ஒரு புத்தகம் 2000 வருடமாக ஒரு சமூகத்தில் இன்னும் உயிரோடு இருக்கிறது என்றால் அது எவ்வளவு பெரிய ஒரு மாயம். அது ஏன் நமக்கு சாதாரணமாக தெரியுது? 30 ஆண்டுகள் ஒரு தலைமுறை. எத்தனை தலைமுறை சிலப்பதிகாரத்தை படிச்சிருக்குது, எத்தனை தலைமுறை சங்க இலக்கியம் படிச்சிருக்குது, எத்தனை தலைமுறையினர் தமிழ் இலக்கியத்தினுடைய செம்மையான படைப்புகளை படித்து கடத்தி கொண்டு வந்துட்டே இருக்கிறாங்க. 2000 வருடமாக ஒரு தலைமுறைக்கு இலக்கியம் தொடரும் என்றால் அதை விட விந்தையான, அதை விட மகத்துவமான பொக்கிஷம் வேறு எதுவுமே இல்லை. ஆனால் அதனுடைய மகத்துவத்தையே நாம் ஒரு தலைமுறைக்கு சொல்லலை, தெரிஞ்சுக்கிடலை. அவர்களும் அந்த தங்கத்தை, அந்த வைரத்தை மதிப்பில்லாத பொருள் போல வெளியே வீசிட்டு வேற எங்கே போயிட்டே இருக்கிறாங்க. அதனால் தான் திரும்ப திரும்ப புத்தகம் படித்த மனிதர்களிடம், புத்தக கண்காட்சிகளிடம் போயே புத்தகத்தை பற்றி பேச வேண்டிய ஒரு நெருக்கடி உருவாகிறது. இது எங்கே பேச வேண்டும்? புத்தகமே தெரியாத மனிதர்களுக்கு பேசலாம். ஆனால் நினைவூட்டி கொண்டே இருப்பது தான் எழுத்தாளனுடைய பணி. மறப்பது மக்களினுடைய இயல்பு.
மக்கள் மறக்கத்தான் செய்வார்கள். அவர்கள் வாழ்க்கையில் அவர்களுடைய நெருக்கடி, அவர்களுடைய சொந்த வாழ்வினுடைய இன்பங்களையே மறக்க செய்யும் போது அவர்கள் புத்தகங்களை பற்றி, படித்த விஷயங்களை பற்றி, அறிந்த மனிதர்களை பற்றி எப்படி நினைவு வைத்திருப்பார்கள்? மறப்பார்கள். இயல்புதான். வரலாறு ஒன்றை மறக்கடிக்கத்தான் செய்யும். அதிகாரம் ஒன்றை மறப்பதற்கு மிகப்பெரிய போராடும். ஏனென்றால் அவர்கள் விரும்புகிற புதிய வரலாற்றை எழுத வேண்டும் என்றால் உங்கள் வரலாற்றை மறக்க வைக்க வேண்டும் இல்லையா? ஆனால் இலக்கியம், எழுத்து ஒருபோதும் உண்மைக்கு புறம்பாக ஒன்றை மறக்க வைக்காது. மாறாக எதையெல்லாம் அதிகாரத்தால் மறைக்க முயற்சிக்கிறார்களோ அதையெல்லாம் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கும். நினைவுபடுத்தி கொண்டே இருப்பது போல அதில் நீங்களும் ஒருவர் என்று உங்கள் பொறுப்பை சுட்டிக்காட்டும். நல்ல இலக்கியம், நல்ல புத்தகங்கள், நல்ல துணை ஏன் வாழ்க்கையில் புத்தகங்கள் வழியாக தேவை என்றால் அந்த வெளிச்சம் உங்கள் வீட்டிற்கு தேவை. புத்தகம் இல்லாத வீடுகள் பெருகிருச்சு. ஒரு காலத்தில் புத்தகம் இல்லை என்பதை ஒரு குற்ற உணர்வோடு சொல்வார்கள். வசதி இல்லை, வாங்க முடியவில்லை. ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. ஆனால் யோசித்து பாருங்கள் நண்பர்களே, தொலைக்காட்சி இல்லாத வீடு என்று ஒன்று எங்கேயாவது இருக்கா? என்ன? இல்லையே. எல்லார் வீட்டிலும் தொலைக்காட்சி இருக்கிறது. செல்ஃபோன் இல்லாத ஒருவர் என்று யாரையுமே நான் பார்க்கல. அத்தனை கோடி செல்ஃபோன் இருக்கு. அதே போல் எந்த புதிய உணவு வந்தாலும், புதிய உடை வந்தாலும் உடனே வாங்கிடுறோம். புத்தகங்கள் மீது மட்டும் ஏன் கோபம் அப்படின்னால் அறியாமை என்று சொல்லுதான். கோபம் கூட சொல்லக்கூடாது. அறியாமை அவர்களுக்கு. இன்னும் அவர்கள் விழித்து கொள்ளவில்லை, இன்னும் அவர்களுக்கு தெரியவில்லை. ஒரு சிறந்த உணவை ருசிக்காத வரை அது வெறும் பொருளாகத்தான், பெயராகத்தான் இருக்கும். ருசித்தால் தெரியும், ஆகா எவ்வளவு ருசியாக இருக்கிறது என்று. நிறைய பேர் தன்னுடைய 30 வயதில் 35 வயதில் மென்பொருள் துறையில் வேலைக்கு சென்று வேலையெல்லாம் கிடைத்து வாழ்க்கையினுடைய நெருக்கடியின் போது திடீர்னு விழிச்சுக்கிறாங்க, ஐயோ புத்தகங்கள் படிக்காமல் போயிட்டுமே, இப்போ படிக்கணும். வெளிநாட்டுக்கு சென்ற பிறகு இந்த மொழியினுடைய அருமையை தெரிந்து கொள்கிறார்கள், இலக்கியங்களுடைய அருமையை தெரிந்து கொள்கிறார்கள். மரபையும் இதனுடைய தொடர்ச்சியும் கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது இல்லையா என்று அவர்கள் குரல் தருகிறார்கள். அப்படி என்றால் அதனுடைய தேவை நமக்கு இருக்கிறது. காலம் நமக்கு திரும்ப திரும்ப சொல்லுகிற ஒரே விஷயம் என்னன்னா, நீங்கள் கைவிட்டால் அந்த இலக்கியம் உடனே மறைந்து போய்விடாது என்பதுதான். 2000 வருடமாக இந்த இலக்கியம் புத்தகமாக அச்சிடப்பட்ட அல்ல, மக்கள் மனதில் இருந்து கொண்டே இருக்கிறது. அச்சு என்ற ஒரு எந்திரம் வருவதற்கு முன்பு வரை இந்த புத்தகங்களை எல்லாம் ஏடு எடுத்து படிப்பவர் எத்தனை பேர் இருந்தார்கள்? ஆனால் மனதில் அவர்கள் ஒரு நூலகம் வைத்திருந்தார்கள், அதில் அனுபவத்தை சேகரித்தார்கள். நூல் வடிவம் பெறாமலே காலம் காலமாக இந்த இலக்கியம் எல்லாம் வாய்மொழியாகவே சொல்லப்பட்டு வந்துட்டே இருந்தது. அப்படின்னா மறக்க முடியாத இந்த காலம் சொல்லுகிற முதன்மையான பதில் என்ன என்றால், இந்த வெளிச்சம் உங்களை தாண்டும், உங்கள் தலைமுறையை தாண்டும். இன்னும் வர 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 வெவ்வேறு தலைமுறைகளுக்கும் இந்த இலக்கியம் தரும் வெளிச்சம் என்பது என்றைக்கும் இருந்து கொண்டே இருக்குங்கிறதாம். உண்மையில் காலம் மாறிடுச்சா? மாறிடுச்சு, நிறைய மாறிடுச்சு. என் தந்தையினுடைய காலத்தில் இல்லாத நிறைய பொருட்கள் வந்துருச்சு. உடை வந்துருச்சு, உணவு வந்துருச்சு, எந்ததோ மாற்றங்கள் வந்துருச்சு. என் தந்தையின் காலத்துக்கு முன் என் தாத்தாவின் காலத்துக்கு போனால் என் தந்தையினுடைய காலமே நவீனமான காலம். இன்னும் 100 வருஷங்களுக்கு போனால் நிறைய 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 நாம் மாற்றங்களை தாண்டி வந்துட்டோம். ஆனால் இந்த மாற்றங்களுக்கு இடையில் மாறாதது ஏதாவது இருக்கா? என்ன மாறி இருக்கு? மனிதர்கள் அணுகிற உடை, அவர்கள் பேச்சு, அவர்களுடைய உருவம், அவர்களுடைய செயல், அவர்களுடைய அலுவலகம் எல்லாம் மாறிடுச்சு. ஆனால் மாறாதது நிறைய விஷயங்கள் மாறவே இல்லை. நிறைய விஷயங்களில் மனிதர்கள் இன்னும் அப்படியே 2000 வருடமாக மனிதர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இருண்மையும் துவேஷமும் குரோதமும் வெறுப்பும் மாறவே இல்லை. ஒருவர் சந்தோஷமாக இருப்பதை பார்த்து இன்னொருவருக்கு பிடிக்கவில்லை என்பதற்கு ஒரு நாள் வரலாறு அல்ல, 1000 வருட வரலாறு இருக்கிறது. உங்கள் கூடவே இருக்கக்கூடிய, உங்களோடே வளர்ந்த, உங்கள் வீட்டில் ஒருவராக இருக்கக்கூடிய ஒருவருக்கே உங்கள் வளர்ச்சி பிடிக்கவில்லை என்பது காலத்தில் மாறாமலே இருக்கிறது. ஜெர்மனியில் ஒரு கதை சொல்லுகிறார்கள். கிராமப்புறத்தில் சொல்லப்பட, நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அப்படி ஜெர்மனியில் சொல்லப்படக்கூடிய கிராமப்புற கதை. அந்த கதை 2 அண்ணன் தம்பிகளை பற்றிய கதை. அண்ணன் ஒரு விவசாயியாக இருக்கிறார். அவர் தன் நிலத்திலிருந்து வரக்கூடிய விஷயங்களிலேயே வாழ்கிறார். அவருக்கு ஒரு குடும்பம், 3 பிள்ளைகள், மனைவி. கடினமான உழைப்பாளி. அன்றாடம் போய் தன்னுடைய நிலத்தில் விவசாயம் செய்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சொற்ப வருமானத்தை கொண்டு வாழக்கூடியவர். தம்பி அப்படி இல்லை. தம்பிக்கு கொஞ்சம் தச்சு வேலைகள் தெரியும், தொழில் திறன் தெரியும். அவர் பக்கத்து ஊருக்கு போய் அந்த தொழிலை செய்ய ஆரம்பித்து தொழிலில் மேம்பாடு பண்ணி வணிகராக மாறி பக்கத்து ஊரில் வணிகராக இருக்கிறார். வணிகராக இருப்பதாலே ஒரு நல்ல வசதியான வீட்டில் திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். பெரிய வீடு, பிள்ளைகள் எல்லாம் இருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு முறையும் தம்பி என்ன செய்வார் என்றால், அண்ணன் வீட்டிற்கு வருவார்.
அண்ணன் உற்பத்தி செய்து வைத்திருக்கக்கூடிய தானியங்களில் தனக்கு தேவையானதை எல்லாம் வண்டியில் போட்டு கொண்டு போயிடுவார். அண்ணன் தோட்டத்தில் இருந்திருக்கக்கூடிய பழங்களை எல்லாம் எடுத்து கொண்டு போயிடுவார். அண்ணனிடம் உரிமையாக பெற்ற காய்கறிகளை எல்லாம் தான் வீட்டுக்கு கொண்டு போயிடுவார். ஆனால் அண்ணனோ தம்பியை தேடி போகவே மாட்டார். எப்போவாது முக்கியமான வேலையாக இருந்தால் போவார், பார்ப்பார், பேசுவார், வந்துடுவார். அண்ணனுடைய மனைவி, அண்ணனுடைய பிள்ளைகள் எல்லாம் கூட தம்பியினுடைய வீட்டிற்கு போகும்போது தயக்கத்தோடு தான் போவார்கள். நாம் வசதியானவர்கள் இல்லையே என்று. பஞ்சம் வருகிறது அந்த நாட்டில். விவசாயம் பொய்த்து போகிறது. சாப்பிட எதுவுமே கிடைக்கல. ஒன்றுமே பண்ண முடியலை. பிழைப்பதற்கு வழியே இல்லைங்கிற நெருக்கடியில் அண்ணனுடைய மனைவி சொல்லுகிறார், உங்கள் தம்பி வணிகராக இருக்கிறார், அவரிடம் நிறைய தானியம் இருக்குது, வசதியான இருக்குது, அவரிடம் போய் கொஞ்சம் நீங்கள் ஒரே ஒரு மூட்டை தானியம் கடனாக கேட்டு வாங்கலேன் அப்படின்னு. அண்ணன் சொல்லுகிறார், நான் விவசாயி, ஒருவரிடம் ஒன்றை போய் கேட்பதற்கு நான் தயங்குவேன், தம்பியாக இருந்தாலும் கேட்க தயங்குவேன், வேண்டாமேன். ஆனால் இந்த பட்டினியில் நம் பிள்ளைகள் பிழைக்க மாட்டார்கள், நீங்கள் கூச்சமெல்லாம் பார்க்காம போய் கேளுங்கிறார். அண்ணன் போகிறார், தம்பி வீட்டுக்கு போகிறார். தம்பி வீட்டிற்கு இவர் போகிற நேரத்தில் தம்பி வீட்டிலிருந்து ஒரு வணிகர் நிறைய மூட்டைகளை எடுத்துகிட்டு போகிறத பார்க்குறார். ஸோ இவர் நினச்சிக்கிறார் தம்பி நல்லா தான் இருக்கிறாருன்ட்டு. தயங்கி தம்பியிடம் கேட்கிறார், தம்பி என் வீட்டில் கஷ்டம், பஞ்சம், எனக்கு என்ன பண்ணான்னு தெரியல, ஒரே ஒரு மூட்டை தானியம் நீ தர முடியுமான்னு கேட்குறார். தம்பி சொல்லுகிறார், இல்லையண்ணே, என்கிட்ட இருந்ததெல்லாம் வித்துட்டேண்ணே, இப்போ பொருளே இல்லைண்ணே, என்கிட்ட தானியமெல்லாம் இல்லை. எப்படி தம்பி? இல்லைண்ணே, நீங்கள் தான் பார்த்தீங்களே, இப்போ வித்துட்டேன், என்கிட்ட எதுவும் கையிருப்பு இல்லைன்னு. உன் குடும்பத்தினுடைய தேவைக்காக வைத்திருப்பா இல்லையா, அதிலிருந்து கொஞ்சம் எனக்கு ஒரு 2 படி அளவு கொடுக்கக்கூடாதான்னு கேட்குறார். அப்படி கொடுக்கலான்னு தானே நினச்சேன், ஆனால் என் வீட்டில் பிள்ளைங்க இருக்குல்ல, முடியலைண்ணே. கடைசியாக அவர் ஒரே ஒரு விண்ணப்பம் வைக்கிறார் தம்பியிடம். என்ன அப்படின்னா, ஒரே ஒரு ரொட்டி கொடுப்பாயா அப்படின்னு கேட்குறார். அது ஒருவேளை என் வீட்டிற்கு போதுமானது. அவர்கள் அந்த ஊரில் எல்லாம் எப்படி செய்வாங்கன்னா, ஒரு ரொட்டியை நீளமாக செய்வாங்க, அதை 4-5 துண்டுகளாக வெட்டி 3 வேளைக்கும் வைத்துக்கொள்வார்கள். பெரிய நீண்ட லோஃப் பிரெட்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு ரொட்டி இருந்தால் ஒரு நாள் நீங்கள் ஓட்டிடலாம். அப்படி ஒரு ரொட்டி கொடுப்பாயான்னு கேட்ட உடனே அவர் ஒரு ரொட்டியை கொடுக்கலான்னு நினைக்கிறார் போலருக்கு, உள்ளே போகிறார். தம்பியினுடைய மனைவி சொல்கிறார், இன்றைக்கு நீங்கள் ஒரே ரொட்டியை கொடுத்தால் நாளைக்கு திரும்பி நிற்பாங்க. ஒவ்வொரு நாளும் இவர்களுக்கு ஒரு ரொட்டி கொடுப்பதற்கு நம்ம வீட்டில் என்ன இருக்கா, இல்லைன்னு போய் கூச்சமே இல்லாமல் சொல்லுங்க அப்படிங்கிறார். தயங்கியபடி தம்பி சொல்கிறார், பார்த்தனே உள்ளே இல்லைண்ணே, நன்றி தம்பி, நான் வரேன் அப்படின்னு வீட்டுக்கு திரும்பி வந்துடுறார். வந்தால் அந்த பசி பஞ்சம் மனைவிக்கு தெரிஞ்சிருச்சு. அண்ணனுடைய மனைவிக்கு வெறும் கையோடு தான் வருவார் என்று அவர்கள் எதையுமே கேட்கல. இவரும் சொல்லுகிறார், நான் போனேன், கேட்டேன், கிடைக்கல. ஆனால் அந்த பஞ்சத்தில் ஒரு நாளில் 2 நாளில் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறார்கள், மனைவி இருக்கிறார். தகவல் கடைந்த தம்பிக்கு என்ன அப்படின்னா, இப்படிலாம் நடந்துருச்சே அப்படின்ட்டு தம்பி தன் மனைவியிடம் சொல்லுகிறார், நாம் அங்கே போய் துக்கம் கேட்கணுமா இல்லையான்னு தெரியலன்னு. தம்பி மனைவி சொல்லுகிறார், அதையெல்லாம் பெருசாக எடுத்துக்கிடாதீங்க, நாம் சாப்பிடலாம் வாங்க அப்படின்னு. அவர்கள் ரொட்டியை எடுக்கிறார்கள். ரொட்டியை அங்கே என்ன செய்வாங்கன்னா, ஒரு பெரிய கத்தியை வைத்து சின்ன துண்டாக மாற்றி அதில் வெண்ணெயை தடவி சாப்பிடுவார்கள். ஒரு ரொட்டியை வெட்டுகிறார்கள், உள்ளே இருந்து குபு குபுன்னு ரத்தம் கொட்டுது. இன்னொரு ரொட்டி துண்டை வெட்டுகிறார்கள், அதே ரத்தம். அவர்களுக்கு புரியவே இல்லை, ரொட்டியிலிருந்து எப்படி ரத்தம் வரும்? வெட்டுவது ரொட்டி, நாம் தயாரித்த ரொட்டி, வெண்ணெய் தடவி அன்றாடம் சாப்பிடுகிற ரொட்டி, எப்படி ரத்தம் வருகிறது? அவர்களுக்கு தெரியலை. ஆனால் தம்பி பயந்து விடுகிறான், நாம் அண்ணனுக்கு தரமாட்டோம் என்று சொன்னோம், அவர்கள் வீட்டில் 2 பேர் இறந்து விட்டார்கள், அந்த குருதி பாடு இங்கே வெளிப்படுகிறது என்று தெரியலையா அப்படின்னு கேட்குறார். பயந்து போய் உடனடியாக அந்த அம்மா என்ன செய்கிறாங்க, இருக்கிற ரொட்டியெல்லாம் கொண்டு போய் உங்கள் அண்ணனுக்கு கொடுங்க. ஏன்னா இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் சாப்பிடுகிற ரொட்டியிலிருந்து ரத்தம் வந்தால் நீங்கள் எப்படி சாப்பிடுவீர்கள்? கொடுப்பதற்காக அந்த அண்ணன் தம்பி எடுத்துகிட்டு போகிறார். அங்கே அண்ணன் மரண படுக்கையில் இருக்கிறார். அவர் சொல்கிறார், வேணாம் தம்பி, ஆனால் நீ இப்படி வந்தே இல்லையா, அந்த மனது போதும், அதுக்கு மேலே எனக்கு வேண்டாம் போன்னு சொல்லிடுறார். எங்கே கிட்டத்தட்ட ஒரு 1500 வருடத்துக்கு முன்னாடி எங்கேயோ ஒரு ஜெர்மனியில் ஒரு கிராமத்தில் யாருக்கோ நடந்த கதை அது. ஆனால் அந்த கதை ஒரு உண்மையை சொல்லுகிறது. ஒரு சகோதரர்கள் ஏன் எல்லா நேரத்திலும் ஒன்றாக பிறந்து ஒன்றாக வளர்ந்து ஒரே குருதியினுடைய 2 வடிவங்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு கூட ஏன் இப்படியான ஒரு துவேஷம், ஏன் இப்படியான வெறுப்பு? அப்படி என்றால் மனிதர்கள் உண்மையில் ஒன்றாக பிறந்தால், ஒன்றாக இருந்தால், ஒன்றாக வளர்ந்தால், ஒன்றாகவே அன்பாக இருந்துவிட மாட்டார்களா என்றால் இருப்பார்கள்.
இருக்கிறார்கள், குறைவாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடியவர்களே இல்லையா என்றால் இருக்கிறார்கள். அண்ணன் தம்பிகள் சேர்ந்து வாழ்வதில் முன்னுதாரணமான பலரை எனக்கு தெரியும். ஆனால் பெரும்பான்மை இடங்களில் அந்த அண்ணனோ தம்பியோ மாமனோ மச்சானோ உறவினரோ சித்தப்பாவோ யாரோ ஒருவர் அவர் உங்கள் வளர்ச்சியை அவரால் பொறுத்து கொள்ளவே முடியவில்லை. பொறுத்து கொள்ளவே முடியாததுக்கு எந்த வகையிலும் அவர் காரணமும் இல்லை. ஆனால் அவர் உங்கள் சந்தோஷங்களை, உங்கள் வளர்ச்சியை, உங்கள் செல்வத்தை, உங்கள் செல்வாக்கை, உங்கள் பிள்ளைகளுடைய மகிழ்ச்சியை விரும்பாமல் அவர் என்ன செய்கிறார் என்றால் மனதிற்குள்ளாக இதெல்லாம் பாழ் போகட்டும் என்று நினைக்கிறார். இதெல்லாம் இல்லாமல் அவர்கள் வறுமையில் இருக்கட்டும் என்று நினைக்கிறார்கள். மனிதர்கள் நல்லதற்கு பிரார்த்தனை செய்வார்கள் என்று அறிவேன், ஆனால் மோசமானதற்கும் பிரார்த்திக்கிறார்கள். இன்னொருவருக்கு இப்படியெல்லாம் நல்லது நடக்கிறதே என்று வயிறு எரிந்து பிரார்த்திக்கிற மனிதர்கள் இத்தனை 1000 வருடத்தில் மாறவே இல்லை நண்பர்களே. அப்படி இருக்கிறார். ஆனால் இவர்களோடு தானே வாழ்க்கை. இவர்களை தனியாக அடையாளம் காட்டி தனியாக பிரித்து எங்காவது அடைத்து வைத்து விட முடியுமா என்றால் இல்லை. இவர்களும் நாமும் ஒரே தட்டில் ஒருவருக்கு ஒருவர் பக்கத்தில் அமர்ந்துதான் சாப்பிட வேண்டும். ஒன்றாகத்தான் வேலை செய்ய வேண்டும், ஒன்றாகத்தான் பயணம் செய்ய வேண்டும், ஒன்றாகத்தான் உறவாட வேண்டும். ஆனால் அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? மனித மனது என்பது சஞ்சலம் மிக்கது. மனித மனதில் வெறுப்பும் கசப்பும் துவேஷமும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? அப்படி புரிந்து கொள்வதற்குத்தான் புத்தகங்கள் துணை செய்கிறது. ஒரு புத்தகம் படிக்கும்போது நமக்கு எங்கேயோ எப்போவோ ஜெர்மனியில் நடந்த ஒரு கதையை நான் இந்த சபைக்கு சொல்லும்போது நீங்கள் உடனடியாக அந்த சகோதரர்களை மனதில் கொண்டு வந்துடுறீங்க. அவர்களை அல்ல, உங்களுக்கு தெரிந்த, உங்கள் வீட்டில் பார்த்த, உங்களோடு பழக்கமான யாரோ ஒருவருக்கு பதிலாக நீங்கள் அவர்களை நினைக்கிறீர்கள். இவரும் இப்படித்தானே நடந்து கொண்டார் என்று. அப்படின்னா காலம் ஒரு பதிலை சொல்லுகிறது என்றால் எல்லா மேம்பாடுகளும் மனிதனுக்கு வசதியைத்தான் ஏற்படுத்துகிறதே தவிர மனித மனதை ஒன்றும் விசாலப்படுத்திடல. மனிதன் கருணையோடு, மனிதன் அன்போடு எல்லாவற்றையும் எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுக்கலாம் என்பது கனவாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அரசு செய்கிறது, மக்கள் செய்கிறார்கள், நிறைய என்ஜிஓ வந்துருச்சு, பல்வேறு உதவிகள் செய்கிறார்கள். ஆனால் அது நாம் செய்ய வேண்டிய பணி. நாம் அல்லவா நம்மிடம் இருப்பதில் ஏதோ ஒன்றை இன்னொருவருக்கு தரணும். நாம் அல்லவா நாம் படித்ததை இன்னொருவருக்கு படிக்க வைக்கணும். நாம் அல்லவா அறிவினுடைய வெளிச்சத்தை கொண்டு எல்லாவற்றையும் அடையாளம் காட்ட வேண்டும். ஆனால் நாம் செய்ய தவறியதை யாரோ செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த குற்ற உணர்வு கூட இல்லை. அதனால் தான் சொன்னேன், புத்தகம் இல்லாத வீடுகளின் மீது எனக்கு கோபம் வராது, வருத்தம் தான் வரும். ஐயோ பாவம், இப்படி இருக்கிறார்களே. நிச்சயம் அவர்கள் வீட்டில் யாரோ விளக்கேற்றுவதற்கு ஒருவர் வருவார், படிப்பார், ஒரு சின்ன மூலை நூலகமாக மாறும் என்று. அதே நேரம் ஆசையாக புத்தகம் சேர்ப்பவர்கள் எல்லாம் எல்லா அரங்கத்திலும் என்னிடம் சொல்லுகிறார்கள், சார் நீங்கள் ஒன்றை பேச மறந்துடுறீங்க, வீடு மாறுகிற நேரத்தில் இந்த புத்தகங்களை நாங்கள் எப்படி தூக்கி கொண்டு அலைகிறோம் என்ற கதையை சொல்லுங்கள் சாருங்கிறாங்க. ஒரு வாடகை வீட்டிலிருந்து இன்னொரு வாடகை வீட்டுக்கு செல்லும் போது இவ்வளவு சேகரித்த புத்தகங்களை கொண்டு போகிற அவஸ்தை இருக்கிறது. அது உண்மையில் ஒவ்வொரு மனிதனும் வெளியே சொல்லவே முடியாத, அதே நேரத்தில் இதை விட்டுட்டு போயிடலாமா, கொண்டு போகணுமா, கொண்டு போனால் எங்கே வைக்கிறது, வைப்பதற்கு இடம் இருக்கிறதா என்றால் இடம் இல்லை. உண்மையில் இடம் இல்லை என்பதில்லை, மனது இல்லை. இடம் இருந்தால் எங்கே வேணாலும் வைத்துக்கலாம். நான் அப்படி ஒருவருடைய வீட்டில் புத்தகத்தை பார்த்தேன். அவர் 2 பிளாஸ்டிக் பக்கெட் வாங்கி பிளாஸ்டிக் பக்கெட் ஃபுல்லாக புத்தகம் போட்டு வச்சிருக்கிறார். என்னன்னு கேட்டால் அவர் சொன்னார், துணி துவைப்பதற்கு இப்படி தானே வச்சுருக்கிறோம், அதுபோல் படித்த புத்தகங்களை போட்டு வைப்பதற்கு 2 பிளாஸ்டிக் பக்கெட் வச்சுருக்கேன் சார், இவ்வளோ தான் என்னால் முடியும். மனது தான் இல்லை. இடம், மனது இருந்தால் இடம் உருவாகி கொள்ளும். ஆனால் வீடு மாறுகிற நேரத்தில் எல்லாம் ஒருவர் இந்த சிரமத்தை அனுபவிக்கும் போது முதலில் அவர் குற்றவாளியாக்கப்படுகிறார். என்ன அப்படின்னா, ஒன்று யார் இதெல்லாம் வாங்க சொன்னா, எதுக்கு இவ்வளோ புத்தகத்தை வாங்கி வீட்டில் வச்சுருக்கிற, இன்னொன்று இந்த புத்தகங்கள் எல்லாம் என்ன செய்வார், யாருக்குமே தெரியாது, யாராலும் சொல்ல முடியாது. இந்தியாவை ஒரு மகத்தான மன்னர் ஆண்டார், அக்பர் என்று பெயர். இந்தியாவில் பாதுஷா என்று அழைக்கப்படக்கூடிய பேரரசனாக தன்னை அறிவித்து கொண்ட பெரிய மன்னர். அவர் படிப்பறிவு இல்லாதவர். அவர் பள்ளிக்கு சென்று படிக்கவில்லை, முறையாக பாடம் படிக்கவே இல்லை. ஆசிரியர் தான் அவருக்கு கற்றுக் கொடுத்தார். மன்னர் வீட்டு பிள்ளைகளுக்கு அப்படித்தான் கற்றுத் தருவார்கள். ஒரு ஆசிரியர் வருவார், தனிப்பட்ட பாடம் எடுப்பார். அது கூட அக்பருக்கு சிறு வயதில் அவருக்கு படிக்க பிடிக்கல. அவர் நேரடியாக போர்க்களத்துக்கு போயிட்டார், போர் வீரனாக வந்து விட்டார். இளவயதிலேயே மன்னர் பட்டம் சூட்டி விட்டார். பெரிய டெல்லியினுடைய முகலாய அரசர்களிலேயே பெரிய அரசராக இருந்தார். ஆனால் படிக்கவே படிக்காத அக்பர் தான் இந்தியாவினுடைய மிகப்பெரிய நூலகத்தை உருவாக்கினார்.
அவர் என்ன செய்தாருன்னா, அவருக்கென்று கிதாப் கானா என்ற ஒரு பெரிய நூலகத்தை உருவாக்கினார். 20,000 புத்தகங்கள், இன்றைக்கு அல்ல அன்றைக்கு 20,000 புத்தகங்கள் ஏடுகளாக எங்கெல்லாம் செல்கிறார்களோ, அவருடைய படை செல்லுகிற நேரத்தில் எல்லாம் அவர் சொன்னார், பொன்னும் பொருளும் எல்லாம் எனக்கு வேண்டாம், அங்கே ஏதாவது புத்தகம் இருந்தால் அதனுடைய ஒரு பிரதியை எனக்கு கொண்டு வந்து கொடுங்க, கிதாப் கானாவில் வைத்துக் கொள்வோம் என்று. அவருக்கு படிக்க தெரியாது. ஆனால் என்ன செய்வார் என்றால், ஒரு நாளில் 2 மணி நேரம் அங்கே இருப்பார். என்ன செய்வார்னா, யாராவது ஒருவரை படிக்க சொல்லி கேட்பார். அதோடு அவர் என்ன செய்வார்னா, கேட்ட விஷயங்களை விவாதிப்பதற்காக அறிஞர் குழாமை கூட்டி வருவார். இவர் இப்படி சொல்கிறாங்களே, இந்த புத்தகம் சரியா அப்படின்னு விவாதிப்பாங்க. ஒரு அரசர் தன்னுடைய எல்லா கடமைகளுக்கும் இடையில் புத்தகங்களுக்கென்று ஒரு இடத்தை உருவாக்கி, அதற்கு ஒரு பெரிய கட்டடத்தை உருவாக்கி, அந்த கட்டடத்திற்குள்ளாடி இவ்வளவு பேரை வர வைத்து அறிவு விவாதம் செய்து கொண்டிருக்கிறார் என்றால், அவர் பேரரசராக இருந்ததற்கு அது ஒரு முக்கியமான காரணம் என்று கருதுவேன். ஏனென்றால் அதிகாரத்தினுடைய உச்சத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆலோசகர்கள் முக்கியம், அவர்கள் எடுக்கிற முடிவு முக்கியம். இன்னும் சொல்லப்போனால் அந்த முடிவு யாருக்கு சாதகமாக யாருக்கு பாதகமாக இருக்க வேண்டும் என்று விவாதிப்பார்கள். அதற்கு இத்தனை நூல்களை திரட்டி அவ்வளவு பெரிய அக்பருக்கு தெரிகிறது புத்தகம் என்றால் என்ன, புத்தகம் ஏன் முக்கியமானது என்று. அவரை விட ஒரு படி மேலே ஷாஜகான் இருந்தார். ஷாஜகான் இரவு நேரத்தில் தன்னுடைய அந்தப்புறத்தில் போய் ராணியரோடு தங்க மாட்டார், நூலகத்தில் தான் தங்குவார். இரவெல்லாம் புத்தகம் படிப்பார். புத்தகம் படிப்பதோடு அவருக்கு ஒரு பழக்கம் இருந்தது, வானை நோக்கி நட்சத்திரங்களுடைய நகர்வுகளை கொண்டு வானவியலில் ஆர்வமுடையவர். ஒரு மிகப்பெரிய வான் நோக்கியை வைத்து வானத்தை ஆராய்ந்து கொண்டே இருப்பார். இதற்கென்று ஒரு கட்டிடம், அங்கே நூலகம், அங்கே இருக்கக்கூடிய வானவியல் அறிஞர்கள் சந்திப்பு என்று. யாருக்கு படிக்க நேரம் இருக்கிறாது என்று நாம் நினைக்கிறோமோ அவர்களெல்லாம் படிக்கிறார்கள். அறுவை சிகிச்சை செய்துவிட்டு திரும்பி வருகிற மருத்துவர் தன் காரில் புத்தகம் படித்து கொண்டு வந்து என்னிடம் பேசுகிறார். மிக மிக பரபரப்பான அரசியல் சூழலில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் படிக்கிறார்கள். யாருக்கு படிக்க நிறைய நேரம் இருக்கிறதோ அவர்தான் படிக்காமல் இருக்கிறார். படிக்காமல் இருக்கிறதோடு அவர்தான் புத்தகங்கள் வேண்டாம் என்று நினைக்கிறார். இதையெல்லாம் ஏசான் படிக்கணும். நண்பனே, உனக்கு ஒரு நண்பனாக சொல்லுவேன் என்னன்னா, இதனுடைய முக்கியத்துவத்தை இத்தனை ஆண்டு காலமாக மனித குலம் உணர்ந்திருக்க போய் தான் இவ்வளவு புத்தகங்களும் இருக்கிறது. மனித குலத்திற்கு ஒன்று தேவையில்லை என்றால் அது காலப்போக்கில் கைவிடப்பட்டு விட்டுரும், இல்லாமல் போய்விடும். ஒரு காலத்தில் குதிரை தான் மனிதனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அடையாளம். ஒரு குதிரையை வைத்திருந்தால் நீங்கள் செல்வந்தர் என்ற அர்த்தம். 4 குதிரைகள் வைத்திருந்தால் மிக வசதியானவர், நீங்கள் ஒரு சாரட் வச்சிருக்கிறீங்க, தேரில் போகிறீர்கள் என்ற அர்த்தம். இன்றைக்கு யாராவது குதிரை வைத்திருக்கிறோமா? ஒரு சமூகத்தில் குதிரையினுடைய தேவையை இயந்திரம் மாற்றிய உடனேயே குதிரைகள் காணாமல் போயிடுச்சு. எங்காவது வீதியில் ஒரு குதிரையை பார்த்தால் வேடிக்கை பொருளாக பார்க்கிறோம். இப்படித்தான் மனிதன் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தனக்கு தேவை என்று ஒன்று வேண்டாம் என்று நினைத்தால் விட்டுட்டு போயிடுவான். அப்படி இல்லை. அறிவை, புத்தகங்களை அது ஏட்டில் இருந்தலாம் அல்லது அச்சிடப்பட்ட புத்தகமாக இருக்கலாம், மின் புத்தகமாக இருக்கலாம், எந்த வடிவத்தில் வந்தாலும் அந்த புத்தகத்தை ஏற்றுக்கொள்கிறான், வைத்திருக்கிறார்கள், பாதுகாக்கிறார்கள். ஒரு சமூகம், அரசு எல்லோரும் ஒன்று சேர்ந்து புத்தகங்களை படியுங்கள் என்று படிக்க வைக்கிறார்கள். பள்ளி தொடங்கி எல்லா வயதிலும் புத்தகங்களினுடைய முக்கியத்துவத்தை சொல்லிக் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. காலம் இதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறது. என்ன அப்படின்னா, மொத்தமாக இருக்கக்கூடிய அவ்வளவு மக்கள் கூட்டமும் படித்து விடுவார்களா? இல்லை. ஆனால் எவ்வளவு பேர் படிக்க முடியுமோ அவ்வளவு பேர் படிக்க படிக்க பண்பாடும் நாகரிகமும் வளர்ச்சியும் தொழிலும் எல்லாமும் வளர்ச்சி அடையும். அதனுடைய அடிப்படை படிப்பில் இருக்கிறது. 1516ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் ஒரு புத்தகம் எழுதப்பட்டது. அந்த புத்தகத்தை எழுதியவர் தாமஸ் மோர்ன்னு சொல்லப்படக்கூடிய அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சான்சலராக இருந்தவர். அவர் எழுதிய புத்தகம் தான் அந்த உட்டோப்பியா அப்படின்னு சொல்லுவாங்க. உட்டோப்பியா அப்படின்னா என்ன அப்படின்னா, கற்பனையான ஒரு இடம்னு அர்த்தம். கற்பனையான உலகம்னு வைத்துக்கலாம். இப்போ கூட ஏதாவது ஒன்றை பற்றி சொல்லும் போது இதெல்லாம் உட்டோப்பியன் ஐடியாஸார்னு சொல்லுவாங்க. அந்த உட்டோப்பியா அப்படிங்கக்கூடிய புத்தகத்தை 1516ஆவது வருடம் தாமஸ் மோர் எழுதினார். யார் தாமஸ் மோர்? 8வது ஹென்றி அப்படிங்கிற மன்னருக்கு கிட்டத்தட்ட நம்ம ஊரில் சொல்கிறதா இருந்தால் ஒரு பிரதமர் போல இருந்த ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருந்தவர், மன்னருக்கு மிக நெருக்கமான நண்பர். மன்னரே இவரை தேர்வு செய்து இவ்வளவு பெரிய அறிவாளி, சட்டம் தெரிந்தவர், தத்துவம் தெரிந்தவர், பொருளாதாரம் தெரிந்தவர் பக்கத்தில் இருக்கணும்னு இவரை கொண்டு போய் முதல்ல சான்சலராக போட்டு மிகப்பெரிய பதவி கொடுத்து பக்கத்திலே வைத்து கொண்டார். தாமஸ் மோர் ரொம்ப கராரான, நேர்மையான, உண்மையான மனிதர். அவர் ஒரு ஆட்சி எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு அடிப்படைகளை எல்லாம் வரையறை செய்து தான் இந்த புத்தகம் எழுதினார்.
இந்த உட்டோப்பியாங்கிற புத்தகம் என்ன அப்படின்னா, கற்பனையான ஒரு ஊரில் நடக்குது, கற்பனையான ஆட்சியை சொல்லுகிறது, கற்பனையாக இங்கே என்னெல்லாம் நடக்குங்கிறது இருக்குது. அந்த புத்தகம் எழுதப்பட்ட 500 வருடங்களுக்கு அப்புறமும் இன்றும் கூட எல்லா நாட்டினுடைய பிரதமர் அலுவலகத்தில், ஜனாதிபதியினுடைய அலுவலகத்தில் இதனுடைய ஒரு பிரதி இருக்கிறது. அவர்கள் எந்த முடிவு எடுக்கும் போதும் உட்டோப்பியில் ஏதாவது சொல்லியிருக்காங்கிறத விவாதிக்கிறாங்க. காரணம், எல்லாவற்றை பற்றியும் 500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவர் சொல்லியிருக்கிறார். அவர் முதன்மையாக என்ன சொல்கிறார் உட்டோப்பியாவில் அப்படின்னா, எல்லோருக்கும் விவசாயம் தெரிய வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். விவசாயம் தெரியாதவர் என்று ஒருவரே இருக்கக்கூடாது. கட்டாயம் ஒருவர் தன் வாழ்நாளில் 3 ஆண்டுகள் விவசாயம் செய்துதான் ஆக வேண்டும். உண்மையில் உட்டோப்பியாங்கிற ஐடியா நிச்சயம் உட்டோப்பியா தான். ஏன் அப்படின்னா, ஒரு காலத்திலும் எல்லோரும் விவசாயிகளாக இருப்பார்களா என்று தெரியாது. ஆனால் அவர் சொல்லுகிறார், யாருக்கெல்லாம் உற்பத்தி செய்ய தெரிகிறதோ அவன்தான் சிறந்த மனிதன். அதனால் 3 ஆண்டுகள் அவர்கள் உற்பத்தி செய்யணும். இன்னொன்று, அவர் 500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லுகிறார் என்ன அப்படின்னா, ஒரு அரசு கல்வியையும் மருத்துவத்தையும் இலவசமாகத்தான் தர வேண்டும். அதற்கு கட்டணம் வசூலிக்க கூடாது. இலவசமாகவே மருத்துவம், இலவசமாகவே கல்வி தரணும் அப்படிங்கிறத 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்றார். சொல்வதோடு அவர் சொல்லுகிறார், ஒரு எதிரி நாடு உங்களோடு போர் தொடுக்க வந்தால் நீங்கள் போர் தொடுக்க கூடாது. அவர்களோடு பேச்சுவார்த்தையில் தான் இடம் வேணும். பேச்சுவார்த்தையும் தோற்றுவிட்டால், போர் சூழல் வந்தால் ஆயுதம் ஏந்தாமல் போராட முடியுமா என்று பார்க்கணும். ஆயுதம் ஏந்தாமல் போராடினால் கூட தோற்றவரை நீங்கள் அடிமைகளாக நடத்தக்கூடாது. சுதந்திர பிரஜைகளாக அவர்களை அறிவித்து சுதந்திர நாடாக அதை மறுபடியும் அவர்களே கொடுத்துடணும். போர் கூடாது என்பதில் தாமஸ் மோருக்கு ஒரு முக்கியமான எண்ணம் இருக்கு. இதுபோல அவர் இன்று நாம் எதையெல்லாம் புதிய திட்டங்களாக, புதிய எண்ணங்களாக நினைக்கிறோமோ 500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒவ்வொரு அடுக்காக சொல்றார். வரி எப்படி போடணும், யாருக்கு வரி போடக்கூடாது, யாருக்கு வரி விலக்கு கொடுக்கணும், ஒரு நகரத்தை உருவாக்கும் போது அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகைக்கு ஏற்ப வீடுகள் கட்டித்தரணும், அந்த வீதிகள் எப்படி இருக்கணும், எல்லாம் சொல்றார். இப்படி ஒரு ஆதர்சமான புத்தகத்தை உட்டோப்பியா அப்படிங்கிறத எழுதி அவர் கொடுக்கிறார். அவர் காலத்தில் அந்த புத்தகத்துக்கு ஒரு வரவேற்பும் இல்லை. மாறாக இவர் மன்னருக்கே ஆட்சி செய்கிறது எப்படின்னு சொல்லி ஆலோசனை சொல்லுகிறாரா என்று இவரை கண்டிக்கிறார்கள். கண்டிப்பதோடு மன்னரிடம் போய் சொல்கிறாங்க, இவர் உங்களை விட பெரிய புத்திசாலின்னு காட்டிக்கிறாருங்க, அவர் உங்களிடம் பணியாற்றுகிற ஒருவர் தானே. மன்னர் சொல்லுகிறார், அறிவாளிகளை நாம் கட்டுப்படுத்த முடியாது. அறிவாளிகள் சுய சிந்தனை கொண்டவர்கள், அவர்கள் சுய சிந்தனைப்படி தான் செயல்படுவார்கள். அவர் சொல்லுகிற ஆலோசனையில் தவறு இருந்தால் சுட்டி காட்டுங்கள். இப்போ மன்னருக்கு சொந்த வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருகிறது. தன்னுடைய மனைவியை விவாகரத்து செய்துவிட்டு இன்னொரு ராணியை திருமணம் செய்ய போகிறார். காரணம், அவளுக்கு குழந்தை இல்லை என்பதால் அந்த ராணியை விவாகரத்து செய்துவிட்டு இன்னொரு ராணியை திருமணம் செய்ய பார்க்கிறார். ஆனால் அந்த நாட்களில் விவாகரத்திற்கு அனுமதி கிடையாது. அப்போது யார் விவாகரத்தை அங்கீகரிக்க வேண்டும் என்றால் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய திருச்சபையினுடைய தலைவர் தான் அனுமதிக்கணும். அந்த திருச்சபையினுடைய தலைவருக்குத்தான் அதிகாரம் உண்டு. இவர் திருச்சபையினுடைய தலைவருக்கு நானே என்று 8ஆம் ஹென்றி தானே அறிவிச்சிடுறார். நான் தாங்க இப்போ அந்தக்கும் சேர்த்து ராஜா, அதனால் நானே அதை செய்கிறேன். அப்படி அறிவித்தது தவறு அப்படின்னு மன்னருக்கு தாமஸ் மோர் சொல்கிறார். சொல்வதோடு அவர் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் மனைவியை அவள் குழந்தை பெற்றுத்தரவில்லை என்று விவாகரத்து செய்தால் அதற்கு காரணமாக அவள் மட்டும் இருக்க முடியாது இல்லையா, நீங்களாகவும் இருக்கலாமே அப்படின்னு கேட்குறார். ஒரு மன்னர் அப்படி கேட்க முடியுமா? கேட்குறார். கேட்டதோடு அவர் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் மனைவியை விவாகரத்து செய்வது நியாயமானது அல்ல, அது அநீதி. இன்னொரு பெண்ணை திருமணம் செய்யக்கூடிய உங்கள் முடிவில் நான் குறுக்கிட மாட்டேன். ஆனால் உங்கள் மனைவியை காரணம் இல்லாமல் நீங்கள் விவாகரத்து செய்வதை ஒரு சான்சலராக நான் கண்டிக்கிறேன் அப்படின்னு ஒரு மன்னர்கிட்ட சொல்கிறார். மன்னர் சொல்கிறார், நான் தான் நியமித்தேன், நான் தான் உன்னை வச்சிருக்கிறேன், என் ஆலோசகன் தானே நீன்னு. அவர் சொல்கிறாரு, என் ஆலோசனை என்பது நீதியை சொல்வது தான், நியாயத்தை சொல்வது தான். நீங்கள் சொல்வதற்கெல்லாம் தலையாட்டுவதல்ல, நீங்கள் என்னை தண்டிக்கலாம். அவரை தண்டித்தார்கள். பொய் குற்றச்சாட்டிற்கு உள்ளாக்கி அவர் மீது விசாரணை நடத்தி அவருக்கு மிக மோசமான தண்டனை கொடுத்து மரண தண்டனை அவருக்கு நடந்தது. அவர் இறந்துட்டார். வரலாற்றில் 8ஆம் ஹென்றி இல்லை நண்பர்களே. இப்போது தாமஸ் மோர் மட்டும்தானே இருக்கிறார். 8ஆம் ஹென்றி தானே இருந்திருக்கணும், அவர் தானே மிகப்பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தார். இல்லை, உண்மையான ஆலோசனை சொன்ன
பெண்ணுக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் என்று போராடிய, இன்னும் சொல்லப்போனால் சொல்வது மன்னராகவே இருந்தாலும் நீதியைத்தான் சொல்ல வேண்டும் என்ற தாமஸ் மூர் தான் 500 ஆண்டுகாலமாக இருக்கிறார். தாமஸ் மூர் எழுதிய உட்டோப்பியாங்கிற ஒரு புத்தகம் தான் 500 ஆண்டுகளாக அவரை அடையாளப்படுத்திட்டே இருக்கு. அவர் வீடு இருக்கா, அவருடைய கோட்டை இருக்கா, அவருடைய குடும்பம் நான் தான் தாமஸ் மூருடைய குடும்பம்னு சொல்லிட்டு இருக்கா? இல்லவே இல்லை. எங்கோ ஒரு ஊரில் ஒரு கல்லூரியுடைய நூலகத்தில் அந்த புத்தகத்தை படிக்கிற நான் அடிக்கோட்டி கொண்டே இருக்கிறேன். எவ்வளோ அற்புதமான சிந்தனையை 500 வருடத்துக்கு முன்பாகவே உலகிற்கு தந்திருக்கிறாரே. யார் தாமஸ் மோர்? வகுப்பறையில் போய் கேட்டால் அங்கே பாடத்தில் தாமஸ் மோர் இல்லை. 8ஆம் ஹென்ரியை பற்றி நாடகம் இருக்கிறது. ஆனால் தேடி தெரிந்து படிக்கும்போது தெரிகிறது உலகை மாற்ற வேண்டும் என்ற கற்பனை புத்தகத்தில் இருக்கிறது. அதை நிறைய பேர் செயல்படுத்தி இருக்கிறார்கள். இன்று நாம் அடைந்திருக்கக்கூடிய வளர்ச்சியில் பெருமளவு வளர்ச்சி புத்தகங்களிலிருந்து எடுக்கப்பட்டது தான். யாரோ ஒருவர் எழுதிய புத்தகம், யாரோ ஒருவருடைய சிந்தனை, யாரோ ஒருவருடைய கண்டுபிடிப்பு, ஆனால் அது செயல்பாடாக மாறிடுது. அப்படின்னா இந்த புத்தகம் ஒரு தாமஸ் மோரோட உட்டோப்பியா 500 ஆண்டுகளை தாண்டியும் இன்றைக்கும் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கு. அப்போ காலம் ஒரு பதிலை சொல்லுகிறது. என்ன அப்படின்னா, உண்மையில் மனித குல வளர்ச்சிக்கு, மனிதனை மேம்படுத்துவதற்கு, ஒரு சமூகத்தை நேர்வழிப்படுத்துவதற்குரிய புத்தகத்தை நீங்கள் எழுதினால் உங்கள் காலத்தில் அது கண்டுகொள்ளப்படாவிட்டாலும் அது என்றைக்கும் உள்ள புத்தகமாக இருக்கும். உலகின் ஏதோ ஒரு தேசத்தில் எங்கோ ஒரு மூலையில் யாரோ ஒருவர் அதை நினைவுபடுத்தி பேசுவார். 1000 பேர் கேட்பார்கள் என்பதுதான் அதுக்கு காட்டுகிற உண்மை. அப்படின்னா காலம் அந்த உண்மையை நமக்கு சொல்லுகிறது. உடனடி விளைவுகளை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. அன்றைக்கு வென்றவர் 8ஆம் ஹென்றி, ஆனால் இன்றைக்கும் வென்றிருப்பவர் தாமஸ் மோர். அப்படின்னா இதுதான் நண்பர்களே உண்மையான வெற்றி. ஒரு பழைய பொருள், ஏதாவது ஒரு பொருள் கிடைக்குதுன்னு வைங்க. இப்போ ஒரு அகழ்வாய்வு பண்ணுற இடத்துல போகிறாங்க, ஒரு பானை கிடைக்கிறது, அல்லது ஒரு ஓடு கிடைக்கிறது, அல்லது ஒரு பாசி மணி கிடைக்கிறது என்றால் உடனடியாக அதை எடுத்து எந்த காலத்தை சேர்ந்தது என்று கண்டுபிடிப்பதற்காக கார்பன் டேட்டிங் பண்ண அனுப்புவாங்க. அந்த லேபு கண்டுபிடிச்சு இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி, 3000 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்லிடும். இப்படி பழைய பொருட்களை அதனுடைய காலத்தை கண்டுபிடிப்பதற்கான விஞ்ஞானம் எல்லாம் இருக்கிறது. ஆனால் நாம் கேட்கிற ஏதாவது ஒரு கதையை வைத்துக்கொண்டு இந்த கதை எவ்வளவு வருடத்துக்கு முந்தினிய கதை, எவ்வளவு வருடம் ஆயிடுச்சு, இந்த கதைக்கு என்ன வயது என்று யாராவது சொல்ல முடியுமா என்ன? சாதாரணமாக நாம் கேட்ட, சிறு வயதில் கேட்டு விளையாடிய நிறைய கதைகள் 1000 2000 வருட பழமையானது. ஆனால் 1000 வருஷம் 2000 வருஷமாக அந்த கதையை கேட்டுக்கிட்டு இருக்கோங்கிறதே அந்த கதையை கேட்கும் போது இல்லை. இன்றைக்கு கேட்பதால் அந்த கதை இன்றைக்கு எழுதப்பட்டதல்ல, என்றோ எழுதப்பட்டதால் அந்த கதை பழையதாகவும் இல்லை. அப்படின்னா என்றைக்கும் அது தன்னுடைய வசீகரம் மாறாமல் இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ கூட ஒரு குழந்தையை கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு நரி கதையை, ஒரு யானை கதையை, சிங்க கதையை சொல்லுங்க கேட்கும். அந்த கதை இன்றைக்கு அல்ல, ஈசாப்பு என்றைக்கோ சொன்ன கதை, ஏதோ ஒரு கிரேக்க தேசத்தில் சொன்ன கதை. இத்தனை கடல் கடந்து, இவ்வளவு மனிதர்கள் கடந்து, இவ்வளவு காலத்தை கடந்து அந்த கதை நம்மிடம் வந்திருக்கிறது. நம்மை கடந்து இன்னும் அடுத்த தலைமுறைக்கு செல்லும் என்றால் கதைகள், இலக்கியம், கவிதை என்பது காலத்தை தாண்டியது. அதன் மீது காலத்தினுடைய தூசி படியாது. ஒரு கதையை எடுத்துக்கொண்டு இந்த கதை 500 வருஷம் 1000 வருஷம் என்று நம்மால் எடை போட்டு பிரித்து விட முடியாது. சொல்பவர்களுடைய நாக்கில் ஒவ்வொரு நாளும் கதை புதிதாக இருந்து கொண்டே இருக்கிறது. கேட்பவர்கள் ஒவ்வொரு நாளும் கதையை புதிதாக்கி கொண்டே இருக்கிறாங்க. அதில் எல்லோருக்கும் பங்கிருப்பவர், எழுதுபவருக்கு படிப்பவருக்கு அல்ல, எல்லோருக்கும் பங்கிருக்கிறது. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறீர்கள், அவர்கள் இன்னொருவருக்கு சொல்லுகிறார். அப்படின்னா காலம் கடந்து தொடர்ந்து நல்ல இலக்கியங்கள், எழுத்து, புத்தகம் படிக்கப்பட்டே இருக்கு. நல்ல எழுத்தும் இலக்கியமும் காலம் சொல்லுகிற பதிலாக நமக்கு ஒன்றை நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறது. என்னன்னா, மனிதன் மகத்தானவன் தான், ஆனால் அவன் செயல்கள் எல்லாம் மகத்தானவை அல்ல. அவன் செயல்கள் பண்பட்டவையாக மாறும்போது அவனும் வளருவான், அவனோட கூட இருக்கக்கூடியவர்களும் வளருவார்கள் என்று. இஸ்மத் சுக்தாய் என்று உருதில் ஒரு பெண் எழுத்தாளர் இருக்கிறார். அவர் ஒரு கதை எழுதியிருக்கிறார். சின்ன கதை, பெரிய கதை, என்னுடைய முடிவை மட்டும் சொல்கிறேன். ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய சகோதரிக்கும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சகோதரனுக்கும் சதா சண்டை. எந்த ஒன்றுனாலும் இவன் ஏதாவது சொல்லுவான், உடனே அந்த அக்கா திட்டிடுவாங்க. திட்டினாங்கன்னா எப்படின்னா, என்னென்ன சொல்லி திட்ட முடியுமோ அவ்வளோ மோசமாக திட்டுவாங்க. ஸோ இப்போ இந்த சகோதரனுடைய வீட்டில் எல்லோரும் சொல்லுவாங்க, நீங்கள் ஏன் அவங்ககிட்ட போய் ஏதாவது பேச்சு கேட்குறீங்க, அவங்க சொன்னால் திட்டுறாங்களே அப்படின்னு. திட்டுனா திட்டட்டும், எங்கள் அக்கா திட்டினாங்கன்னா அந்த திட்டுறது எனக்கு கேட்க பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அவர். அவங்க திட்டுறது எப்படிங்க பிடிக்கும் அப்படின்னா, திட்டினா பிடிக்குங்க, உங்களுக்கு தெரியாது. சிலர் நம்ம மீது கோவப்பட்டாங்கன்னா நமக்கு பிடிக்கும் அப்படின்னு அவங்க எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் ஏதாவது அவர்களுக்கு உடல் நலம் இல்லை என்றால்
அவர்களுக்கு சோர்வாக இருந்தால் அவர்கள் உடனடியாக சகோதரனை தான் அழைக்கிறாங்க. அவனை பார்க்கணுமே, அவனை வர சொல்ல அப்படின்னு. யார் திட்டுகிறாரோ அவரே அவரை பார்க்கிறார். கதையினுடைய கடைசி வரியில் ஒரு பொண்ணு வந்து அவங்க அப்பாட்ட கேட்குறா, உன்னை உங்கள் அக்கா இவ்வளோ திட்டுறாங்களே, திரும்ப திரும்ப ஏப்பா போய் பார்க்குற திட்டுறதுக்கு அவர் அந்த கடைசி வரி அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. சகோதரியினுடைய திட்டு வசவு என்பது பாலில் ஊறியது, அது தாயினுடைய பாலில் ஊறியது என்பதால் சகோதரனை அது தொடாது. அப்படின்னா ஒரு அண்ணனும் தம்பியும் சண்டை போட்டுக்கிறது, அக்காவும் தம்பியும் சண்டை போட்டுக்கிறதெல்லாம் ஒரே அன்னையினுடைய பாலில் ஊறிய திட்டுக்கலாம். ஒரு வசையை கூட, கோபத்தை கூட, குற்றச்சாட்டை கூட எவ்வளவு மிருதுவாக அன்பாக மாற்றிவிட முடிகிறது. உலக இலக்கியத்திலே வேறு எந்த இலக்கியத்திலும் தமிழ் புலவர்கள் கோபம் கொண்டது போல காட்சிகளை பார்க்கவே முடியாது. நம்ம ஊரில் காளமேகம் என்று ஒரு புலவர் இருக்கிறார், தனிப்பாடல் இருக்கிறது. சின்ன புத்தகம் தான், நீங்கள் கிடைச்சா படித்து பாருங்கள், தனிப்பாடல் திரட்டுன்னு. அதில் காளமேகத்தின் கோபம் போல ஒரு கோபத்தை பார்க்கவே முடியாது. அவ்வை தனிப்பாடல்கள் எல்லாம் கோபப்பட்டு திட்டுறார். யாரை திட்டுகிறார்? பசிக்கு உணவு தராதவர்களை, அன்பாக உணவளிக்காதவர்களை, வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அலட்சியமாக உணவு தருவர்களை, போதும் என்ற நேரத்தில் அந்த உதவியை செய்ய மறுப்பவர்களை, இப்படி கோபத்தை காட்டுகிற கவிதைகள் எல்லாம் வசை கவிதைகள் என்றே தமிழில் இருக்குது. ஆனால் அதற்கும் இலக்கிய இடம் கொடுத்திருக்கிறது தமிழ் இலக்கியம். வசைதானே என்று ஒதுக்கிவிடவில்லை. இப்பேற்பட்ட ஒரு மகத்தான இலக்கியத்தினுடைய மரபிலிருந்து வந்தவன் என்ற முறையிலும், அந்த மரபை தொடர்கிறவர்கள் நீங்கள் என்ற முறையிலும் நான் என்றைக்கும் சொல்வேன், காலம் தமிழ் இலக்கியத்தை என்றும் கொண்டாடும், வாழ வைக்கும். நன்றி நண்பர்களே, வணக்கம்.